ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா அரை கப் பொட்டுக்கடலையும் 2 சின்ன கேரட்டும் மட்டும் போதும். கூடவே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மசாலாவையும் போட்டு ரொம்ப ஹெல்தியா ஈஸியா செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 2 கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதா துருவி எடுத்திருக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தையும் ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணின வெங்காயத்தை துருவி வச்சிருக்கக்கூடிய கேரட் கூட சேர்த்துக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலையையும் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் இப்ப இதுல பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் காரத்துக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் பொட்டுக்கடலை போட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுடரா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த பவுல்ல போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசையணும். மிக்ஸ் பண்ணும்போது இதுல தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசையும் போது கேரட்ல இருந்தும் வெங்காயத்துல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியே கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சேர்க்கிற மாதிரி தேவை இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் போல வேணா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுல மேல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணலாம். இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில வச்சு நல்லா தட்டி பிளாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா வடை மாதிரி இருக்க கூடாது, கொஞ்சம் மெல்லிசா பிளாட் பண்ணிக்கணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா வேகும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து எல்லா மாவையும் பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே ஷேப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மெல்லிசா தட்டி எடுத்தாச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஃப்ரை பண்றதுக்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை உள்ள வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டு இந்த சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த சைடு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இது நல்லா வெந்திருக்கும். இதை உடனே வெளியில எடுத்துடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, உள்ளேயும் ரொம்ப சூப்பரா வெந்திருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.